ஸோ ஹலோ கைஸ், இப்போ இன்னும் இல்லாமல் ஸ்வார்ட்ஸ் மாஸ்டர் ஹெங்கர்ஸ் அண்ட் மான்வாவோட எபிசோட் 11 தமிழ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்து மாதிரி யாரெல்லாம் லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம செம்பர் வில்லே இருக்கான் இல்லையா, ஸோ வந்து சொல்கிறான், நான் தான் வந்து செம்பர் வில்லே, இந்த ஜின் கிங்டம்ஸ் வில்லே ஃபேமிலியோட ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். ஓ நீ தானே அது அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து சொல்கிறான், நான் தான் ஜின் ரன் கேனல், நான் வந்து உன்னை தேட சொல்லி தான் எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து போய் நான் நீங்கள் தானா, நான் வந்து பயந்தே போயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து போயிட்டுருக்கான், இப்போதைக்கு எனக்கு என்ன வேலையோ அது மட்டும் தான் நான் இப்போதைக்கு செய்வேன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து செம்பர் கிட்ட கேட்குறான், ஸோ உனக்கு வந்து எப்படி கிஞ்சலை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து அவர் இந்த இடம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது, ஆனால் என்ன உண்மைன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அவளோட வாய்ஸ், அவளோட அந்த ஃபேஸ், அந்த மோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ அவள் வந்து உயிரோடு இருக்கான்னு நினச்சி தான் நான் வந்து வந்தேன். ஸோ அதுவும் இல்லாமல் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு உண்மையாக தெரியுதான்னு கூட தெரியல அப்படின்னு நான் சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு தெரியுது இது வந்து கண்டிப்பாக உபேர் காஸ்டனோட வேலை தான், அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால தான் இவன் வந்து பண்ணியிருப்பான் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அப்போ ப்ராபப்ளி நம்ம செம்பர் வில்லையை வந்து காசுக்காக தான் வந்து கடத்திருப்பாங்க. ஸோ புபேருக்கும் கிஞ்சலுக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா? ஸோ ஏன்னா இதோட நான் 2வது வாட்டி இந்த ஸ்டாம் கேசல்லே வந்து 10வது, அதாவது என்னோட 10 வயசில் வந்து நான் ஸ்டாம் கேசலில் வந்து விட்டு வந்தேன் இல்லையா, ஸோ அப்போலேருந்து நான் இதோட 2வது வாட்டி இந்த விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னோட கார்டியன்ஸ் நைட்டுக்காக வந்து என் கூடயே வந்து வரீங்களா, இல்லை யாராவது கூப்பிட்றீங்களா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கான். சரி ஓகே நீ வந்து பயப்படாதன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பேசிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இவங்களை வந்து காட்டுறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இவன் அந்த டிராகன், அவன் பேர் கூட நான் மறந்துட பாருங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், டேய் எங்கடா போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கடிக்கிறது வந்து வரான். முரக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கடிக்கிறது வந்து வரான். ஏன்னா நீ கடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, எத்தனை வாட்டி நான் வந்து சொல்லிட்டு போனேன், நீ வந்து எதுவும் யூஸ் பண்ணாத எதுக்குடா யூஸ் பண்ணுற அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். ஸோ கடைசியாக சரி ஓகே, இந்த ஸ்ட்ராபெரி பை விட்டு மீதி ஒரு சில சீரியஸான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது, எனக்கு வந்து நல்லாவே புரியுது அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம முரக்கன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஆக்சுவலாக அவன் என்ன பேசுகிறான்னு புரியலன்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்ன விஷயம்னா நம்ம இந்த கிஞ்சலவும் இவன் இன்வால்வ் ஆகிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த 2 விஷயத்தை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என் கண்ணுக்கு முன்னாடியே வந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிற மாதிரி நான் வந்து பார்த்துருக்கேன், ஸோ அதனால் நான் வந்து எதுவும் மறக்கலை அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் இந்த பெண்டன்ட் வந்து ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷன் மட்டும் தான் போல், நீ வந்து கேஷுவலாக வியர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து இல்லை அது வேஸ்ட் தான், இது வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட மிரக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு வரான். ஸோ உனக்கு எப்படி தெரியும் நான் வந்து ஸ்வாடை ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட ஷேடோ எனர்ஜி வந்து சடனாக 3 ஸ்டார்லேருந்து 4 ஸ்டார் மிட்டுக்கு வந்து ஜம்ப் பண்ணிச்சு, அதனால தான், அப்புறம் எப்படி எனக்கு தெரியாமல் இருக்குன்னு சொல்லும் போது அவன் வந்து சரி நான் வந்து சீக்கிரமாக ஹோல் ஸ்டாரை வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ பர்டிகுலராக இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பயங்கர ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து காட்டுறாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா உல்ஃப் ட்ரைப், அந்த ஒயிட் உல்ஃப் ட்ரைப் இருக்காங்க இல்லையா, அந்த வாரியர் வந்து ஜின் தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, இவன் எப்படி வந்து இது பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வச்சுருக்காங்க. இவன் வந்து 3 ஸ்டார் நைட் தான், அப்போ கூட எப்படி வந்து அதை பண்ண முடியும், மேபி அவன் வந்து ஃபேஸ் பண்ண அந்த யங்கஸ்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆனி ரன் கேண்டல், ஸோ அவங்க தான் 9th ஃப்ளாக் பேரர். ஸோ இன்னொருத்தவங்க வந்து இருக்காங்க, ஸோ அந்த ஒயிட்டாக இருக்காங்களே இவங்க தான். ஸோ இவங்களோட பேர் வந்து மியூ ரன் கேண்டல். ஸோ இவங்க 2 பேருமே இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டோனா டேட்டோனான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2 பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லையா. ஸோ அவங்க தான் நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசில் அடித்து தோற்றிருப்பான்ல அவன் தான். ஸோ நாங்கள் இருக்கோமே, மேபி ஜின் வந்து அவங்கள கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் சின்சியராக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவன் எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து பேசியிருக்காங்க. அவன் வந்து இப்படிலாம் பண்ணால் கண்டிப்பாக போய் இன்டர்மீடியட் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுறோன்னா, அப்போ நம்ம வந்து முடிச்சு விட்ருவோம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்கானுங்க. ஸோ இது வந்து நடக்க விடக்கூடாது, இது வந்து கொஞ்சம் டிப்ரெசிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து பேசிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்போ வந்து அந்த 2 சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறாங்க, ஏன்டா 2 பேரும் அப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம், உங்களுக்கு எதாவது பயமாக இருக்கா, அவன் எதாவது பண்ணுவானா அவங்கள அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை எங்களுக்குலாம் பயம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, உண்மையாக வந்து என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு எதாவது பயம் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு பொய் சொல்கிறவங்கள சுத்தமாக பிடிக்காது, நான் அவங்கள வந்து கிழித்து போட்டுரும் அப்படின்னு சொல்லும் போது இவனை வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் அலறானுங்க. ஆமாம் சிஸ்டர் எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அவனை வந்து உங்களோட அடிமையாக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரன் கேண்டலோட இன்டர்மீடியட் ட்ரைனிங் கிளாஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அப்படியே வந்து லா ஆஃப் ஜங்கில் தான் இந்த இடத்துல வந்து ஃபாலோ பண்ணுமா. ஸோ 3 ஸ்டார் to 5 ஸ்டார் நைட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் நியூ கமர்ஸாகவும் இருப்பாங்க, 10 வருஷமாக ஒரே இடத்துல இருக்கவங்களும்
அவங்களும் இருப்பாங்க. மியூவும் ஆனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸை வந்து சூஸ் பண்ணி அவங்க வந்து ஸ்லேவ்ஸை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவனே எதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே பிரதர்ஸ், நீங்கள் வந்து பயப்படாதீங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அவனை வந்து மாற்றிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ நான் சீக்கிரமாக இந்த ஃபர்ஸ்ட் மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் அடுத்து நான் வந்து இன்டர்மீடியட் கிளாஸ்க்குள்ள தான் போகிறேன். என்னோட ஷேடோ ரேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாரில் வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து 6 ஸ்டார் லெவலுக்கு வந்து நான் சீக்கிரமாக போய் ஆகணும். ஒரு 5 வருஷத்துக்குள்ளே போகணும். 6 ஸ்டார்னால் நான் வந்து ஒரு ஸ்வாட்ஸ்மேனாக மாறுவேன். 7 ஸ்டாரில் ஒரு மாஸ்டராகவே மாறிடுவேன். ஸோ இது வந்து லைக் நார்மலான பீப்புள் மாதிரி இல்லாமல் லைக் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இதே மாதிரி நான் 8 ஸ்டார் போகணும். ஈவன் இந்த 9 10 ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் பீப்புள் 100 பீப்புள் கூட வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் போயிருக்காரு, த டெமிகாட், த செலஸ்டியல் நைட் அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த லைஃப்பில் நான் கண்டிப்பாக ஒரு செலஸ்டியல் நைட்டாக மாறுவேன், இல்லை நான் அதையுமே வந்து சர்பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கான். சரி ஓகே, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணணும்னா சீக்கிரமாக அந்த டோனா பிரதர்ஸ்மே இன்டர்மீடியட் கிளாஸில் தான் இருக்காங்க, அவனை வந்து என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம இவங்களுமே இருக்காங்க. இவங்களோட பேருமே மறந்துடுவாங்க. யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்லி லெவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய ப்ரூட்டான ஸ்ட்ரென்த்தை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணி இந்த இன்டர்மீடியட் கிளாஸே நான் வந்து டாமினேட் பண்ண போகிறேன்ட்டு இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜின் ரன் கேண்டல் வந்து ஒரிஜினலான ரன் கேண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசினான். ஸோ இப்போ வந்து ஒராச்சிமார் நம்ம இவனோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ லிட்டரலாக ஒராச்சிமார் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஜின்ரன் கேனலோட அம்மா வந்து காட்டுறாங்க. அம்மா நீங்கள் கூப்பிட்டீங்களான்ற மாதிரி அவன் வந்து கேட்கும்போது ஆமாம் நான் தான் கூப்பிட்டேன். ஸோ நீ வந்து உன்னோட மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன், எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தேங்க்யூ மதர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே சொல்கிறான். ஸோ ஓகே, பெட்ரோட ரிப்போர்ட் படி நான் வந்து உனக்கான ரூம்ஸ்லாம் அலாட் பண்ணிட்டேன், நீ அந்த ரூமில் போய் தங்கு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரியார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்குற மாதிரி ரூம் வந்துருக்கு, அந்த ரூம் தான் உனக்குமே கொடுத்துருக்கேன். சின்ஸ் ஜோஷோக்கு அப்புறமா யாருமே அந்த ரூம் வந்து யூஸ் பண்ணல, ஸோ அதனால தான் உன்னை வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது இல்லை அம்மா எனக்கு வந்து புரியுது, பட் நான் வந்து இதை ரெஃப்யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ சரி ஓகே நீ வந்து சொல்கிறேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து யோசிக்கிறாங்க, நான் வந்து அவனுக்கு ஆஃபர் பண்ண விஷயம் அவனுக்கு வந்து ஒழுங்காக தெரியுதா இல்லை என்ன விஷயம்னு எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ அவன் வந்து ரொம்ப க்ரீடாக இருக்கானா இல்லை க்ரீடியே இல்லாமல் இருக்கானா ஒன்றுமே வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்டர்மீடியட் கிளாஸ் ட்ரைனிங் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எல்லாருமே வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு சைக்கோபா ட்ரைனிங் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் படித்தா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் ரன் கேண்டல் சீனியர் மெம்பர் ஆஃப் ரன் கேண்டல் 8 ஸ்டார் நைட்டு. ஸோ கைரன் ரன் கேண்டலோட யங்கஸ்ட் பிரதர் இவர் தான். அதாவது நம்ம ஜின் ரன் கேண்டலோட மாமாவை சித்தப்பாவை இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருவார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மளோட இந்த இயரில் 10 பேர் வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, 27 பேர் வந்து நம்ம ட்ராப் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நான் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, வீக்காக இருக்கவங்க இந்த ரன் கேண்டலில் எப்பயுமே இருக்கக்கூடாது, வீக்காக இருக்கவங்க இந்த ரன் கேண்டலில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 10 வாட்டி எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து புரியுது எல்லாருமே வந்து நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் வந்து எல்லாருமே வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ டோனா ட்வின்ஸுமே இங்கே தான் இருக்கானுங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க. அப்போது ஒரு பிளட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு டக்குன்னு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வருது. அடுத்த செகண்டே ஸ்வார் எடுத்து ஒரே ஸ்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறான். அந்த இடத்துல ஒருத்தரோட கை மட்டும் தனியாக விழுது. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே விழுந்து கத்த ஆரம்பிச்சிடான். ஸோ சீக்கிரமாக மெடிக்கல் கேம்ப்லேருந்து யாராவது கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து கூப்பிட்றான். அப்போ டோனா ட்வின்ஸ்லேருந்து ஒருத்தன் வந்துட்டு டே ஜின் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து இப்படி பண்ணியிருப்ப, ஸோ யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வரும்போது நம்ம ஹீரோ வந்து கேட்குறான் அவனோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது கஜின் ரொமேரோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ நீ ஏன் வந்து என்னோட ஆம் வந்து கட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து என்னோட ட்ரைனிங் அப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு வாயை வந்து பார்த்தீங்கன்னா வளரிடும் இவனுங்களுக்கு. ஸோ மை ட்ரைனின்னு சொல்கிறாங்க, அதாவது இவனுங்களோட ஆள்தான்றது மாதிரி அவனுங்களே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் அவங்களுக்கு வந்து உயிர் இருக்காது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஏய் உன்னோட ஆள் தானே இவன், சரி ஓகே அப்போ உன் கூடயும் நான் வந்து போட்டி போடணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல ஒரு ஹைரார்கி பேட்டில் தான் போயிட்டுருக்கு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இவருமே ஜெட் ரன் கேண்டல் இருக்கார் இல்லையா அவருமே பார்த்துருக்காரு. ஸோ லிட்டில் பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரதரை வந்து சர்பாஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு லைக் இது வந்து ஒரு ஹைரார்கி பேட்டில். ஸோ இந்த இடத்துல யார் கடைசி நிற்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க. ஸோ இங்கே இருக்க எல்லா ட்ரைனிங்ஸுமே நல்லா கேட்டுக்கோங்க, நான் தான் ஜின் ரன் கேண்டல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் யார் வேணால் என் முன்னாடி வந்து ஸ்வாடை தூக்கிட்டு வரலாம், ஸோ ஈவன் நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் அட்டாக் கூட லான்ச் பண்ணலாம், நான் வந்து அதுக்கு வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், பட் நான் வந்து ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா அவங்க யாரையுமே வந்து கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பையனா நின்றுட்டு இருக்கான். அப்போ இன்னொருத்தர் வந்து வராரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை என் முன்னாடி நீ சொல்லாமா தம்பி அப்படின்னு அவன் சொல்கிறாங்க. நான் சொல்லுவேன் யார் நீங்கள் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். ஸோ நான் உன்னோட எல்டர், நீ வந்து என் கூட சண்டை போடுறதா சொல்கிற இல்லையா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஸோ உன்னோட ரெஸ்பான்ஸ் வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன், சரி ஓகே உன்னோட ஸ்பாட் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து புரியாத மாதிரி அந்த பையனா பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் 2 சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன். ஸோ புதுசாக ஒரு கேரக்டரோட கேமியோ வந்து கொடுக்குறாங்க. ஸோ யாருன்னு வந்து தெரியல, நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.